காமராஜரை தோற்கடித்த சீனிவாசனை தெரியுமா என்று கேட்டவுடன் நம்மில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஓரளவு அரசியல் புரிதலும் அரசியல் செயல்பாடும் உள்ள நண்பர்களுக்கு சீனிவாசன் பற்றி தெரிந்திருக்கும், சீனிவாசன் பார்த்திருப்பார்கள். ஆனால் வெகுஜன மக்கள் பலருக்கு சீனிவாசன் யார் என்றே தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. 9 ஆண்டுகள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறைக்கு சென்று, அதே அளவு 9 ஆண்டுகள் இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரமான முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து தன்னலமின்றி மக்கள் நல சேவையில் செயலாற்றி மக்கள் மனதில் படிக்காத மேதையாக, ஏழையின் பங்காளராக, கருப்பு காந்தியாக போற்றப்பட்டவர். 2 முறை இந்திய பெருநாட்டின் பிரதமர்களை தேர்ந்தெடுக்கிற கிங் மேக்கராக இருந்தவர். 25 வயதான சீனிவாசனிடம் தோற்று போனார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இதுதான் வரலாற்றின் உண்மை. 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் நின்ற காமராஜர் அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறுத்தப்பட்ட மாணவர் சங்க தலைவரான 25 வயதே ஆன சீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்டார். அப்போது காமராஜரை கிண்டல் செய்வதாக, படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வெற்றி பெற்று விட்டார், படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வெற்றி பெற்று விட்டார் என கொண்டாடினர். இதை கேள்வியுற்ற பெரியார் சொன்னார், ஆம், படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வென்று விட்டார்தான். படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த சீனிவாசன் வென்று விட்டார் என்று திருத்திக் கொள்ளுங்கள் என்றார். இதுதான் காமராஜரின் வெற்றி. அதற்கு பிறகு அதே விருதுநகர் தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தம் 3 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து துணை சபாநாயகர் பதவியில் அலங்கரித்த சீனிவாசன் அவர்களை இன்றும் நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த சீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்ட காமராஜரை வரலாறு ஒருபோதும் மறக்கவில்லை. என்ன காரணம் என்றால், யார் வெற்றி பெற்றார்கள் என்பதல்ல வரலாறு, தோற்கடிக்கப்பட்டாலும் யார் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் யாரை வெற்றி பெற வைக்கிறோம் என்பதை விட நாம் யாரை தோற்கடிக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் மக்கள் நல சேவையிலும் மக்கள் நல போராட்டங்களின் முன்னணியில் இருந்து குரல் கொடுப்பவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் வெற்றி பெற வேண்டும். வாக்காளர்களாகிய நாம் எந்த சுயசார்பும் இல்லாமல், சாதி, மதம், பொருளாதாரம் என எந்த சுயசார்பு தன்மையும் இல்லாமல் மக்களுக்காக, இந்த நிலத்திற்காக, இந்த வளத்திற்காக யார் நிற்கிறார்கள், நமக்காக யார் குரல் கொடுப்பார்கள், கடந்த தேர்தலில் நின்றவர்கள் வென்றவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மக்களவையில் எத்தனை முறை மக்களவைக்கு சென்றிருக்கிறார்கள், அங்கு நமக்காக குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என அனைத்தையும் தீர ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்துவிட்டு வாக்களிக்க செல்லுங்கள். நாம் யாரை வெற்றி பெற வைக்கிறோம் என்பதை விட நாம் யாரை தோற்கடிக்கிறோம் என்பதும் வரலாற்றில் மிக முக்கியமானது. நன்றி.